உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கல்லூரி எலெக்ஷனில் வெற்றி பெற மாணவிகள் விடுதியில் மது விருந்து கொடுப்பதாக சொல்லி போதைப் பொருள் சப்ளை செய்த மாணவி அன்பரசி கைது. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். கல்லூரி எலெக்ஷனில் வெற்றி பெற மாணவிகள் விடுதியில் மது விருந்து கொடுப்பதாக சொல்லி போதைப் பொருள் சப்ளை செய்த மாணவி அன்பரசி கைது. காவல்துறை நடவடிக்கை. தகவலின் பேரில் இரவோடு இரவாக பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு சென்று மாணவியை கைது செய்த போலீசார். பாத்தியா விஸ்வா, இவளுக்கு சப்போர்ட் பண்ணி தானே நீ என்கிட்ட அன்னைக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்த. அவ ரொம்ப நல்லவ, அவ அப்படி இப்படின்னு என்கிட்ட சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருந்த. அந்த நல்லவ பண்ணிருக்கிற காரியத்தை பாத்தியா? நீ சொன்ன மாதிரி அவ நல்ல பொண்ணா இருந்திருந்தா அவ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜ் எலெக்ஷன்ல நின்னு இருப்பாளா? படிக்கணும்னு மட்டுமே நினைச்சு வரவங்க யாருமே எலெக்ஷன்ல நிக்க மாட்டாங்க. அது உனக்கே தெரியும் விஸ்வா. இதுங்க புத்தி எல்லாம் அப்படிதான் இருக்கும். நான் சொன்னப்போ உனக்கு புரியல. இப்ப பாத்தியா, டிவி நியூஸ் வரைக்கும் வந்திருக்கா. எனக்கு தெரிஞ்சு இதே கம்மி. இவ்வளவு மாதிரி ஆளுங்கெல்லாம் இதுக்கு மேலேயும் என்ன வேணும்னாலும் செய்வாங்க. நீ வேணா பாரு, இதை விட பெரிய கேஸ்ல சீக்கிரமே அவ சிக்குவா. அடுத்தவங்களை கவுத்து வாழணும்னு நினைக்கிற புத்தி உள்ள எல்லாரும் இப்படிதான் ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டுவாங்க. எலெக்ஷனில் வெற்றி பெற மாணவிகள் விடுதியில் மது விருந்து கொடுப்பதாக சொல்லி போதைப் பொருள் சப்ளை செய்த மாணவி அன்பரசி கைது. காவல்துறை நடவடிக்கை. தகவலின் பேரில் இரவோடு இரவாக பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு சென்று மாணவியை கைது செய்த போலீசார். அம்மா சூப்பர்மா, அவ நியூஸ் பாரு, டிவியிலேயே வந்துருச்சு. அப்புறம் வராம இருக்குமா? நாம கொடுக்க போற காசுக்காக அந்த இன்ஸ்பெக்டர் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாருன்னு பாத்துக்கிட்டே இரு. இப்போ அந்த அன்பரசி பேரு மொத்தமா ரிப்பேர். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி? இப்போ ஊரு ஃபுல்லா அவ பேரு நாரி இருக்குமா? ஆனா பாட்டிக்கும் அப்பாக்கும் இந்த விஷயம் தெரியல போல இருக்கேமா. அவங்க ரெண்டு பேரும் காலையிலேயே நேரத்தோட எங்கேயோ வெளியில கிளம்பி போயிட்டாங்க. அதனால இந்த வேலைக்காரி விஷயத்த பத்தி அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நமக்கும் நல்லது அனன்யா. அந்த அன்பரசிக்கு டைம் சரியில்லை போல இருக்கு. அதான் அவளுக்கு எல்லாமே தப்பாவே நடக்குது. அவளுக்கு டைம் சரியில்லதாமா, ஆனா நமக்கு டைம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி சீக்கிரமா அவளை எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தணும். அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டயும் சொல்லிருக்கேன், அவர் பாத்துப்பாரு. அம்மா, அவ வெளியில வர முடியாதபடி அவளை ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ண சொல்லுமா. அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா எலெக்ஷன்ல என்னையே எதிர்த்து நிப்பா.
அதுக்கெல்லாம் சேர்த்து அவளை நான் வச்சு செஞ்சுட்டேன். அவளை இதுக்கப்புறம் காலேஜ்ல சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்கம்மா. இதே கேஸ்ல அவ ஜெயிலுக்கும் போவா. அத்தனை பேருக்கும் முன்னாடி என்னை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு எவ்வளவு திமிரா சொன்னா தெரியுமாமா? இப்போ ஜெயில்ல யாரும் காப்பாத்த வரமாட்டாங்களான்னு பாவம் அழுதுகிட்டு இருப்பா. மஞ்சு சார், அன்பரசி பாவம் சார், எந்த தப்பும் பண்ணாம அவளை புடிச்சிட்டு வந்துட்டாங்க சார். இப்ப அன்பரசி எங்க? சார் உள்ள இருக்கா சார். எந்த தப்புமே பண்ணல சார். அந்த பார்ட்டி நான் கொடுக்கல சார். சரி, அழாத. சார், அன்பரசி எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? முதல்ல நீங்க யாரு? நான் விஸ்வா, அன்பரசி படிக்கிற காலேஜ்ல லெக்சரர். நியூஸ் பார்க்கல நீங்க? சார், டிவில போடுற நியூஸ் எல்லாம் உண்மையா என்ன? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.